வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் இந்த ஆண்டு முழுக்க நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய அரசியல் பயணத்தின் பற்பல போராட்டம் மிக்க தீரம் மிக்க பல பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி அவர் எப்படி தமிழ்நிலத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தார் என்பதையெல்லாம் நாம் பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்திருக்கிறோம். கலைஞரனுடைய நூற்றாண்டு நிறைவடையக்கூடிய இந்த நாட்களில் கலைஞரனுடைய பல பங்களிப்புகள் சாதனைகள் எப்படி தமிழ்நாட்டில் பல அடிப்படையான மாறுதல்களை கொண்டு வந்தன என்பதை பற்றி இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். அதாவது கலைஞர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகும் கூட அவருடைய சாதனைகள் தமிழ்நாட்டில் எப்படி நீடித்து நிற்கின்றன என்பதற்கு ஒரு உதாரணமாக பல்வேறு விஷயங்களை நாம் பேசி வருகிறோம். முக்கியமாக பொதுவாக ஒரு அரசினுடைய திட்டங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய பயனாளிகள் யார் என்றோ அல்லது அந்த திட்டத்திற்கு எவ்வளோ பணம் செலவிடப்பட்டது என்றோ தான் நாம் பேசுகிறோமே ஒழிய அந்த பயனாளிகளுடைய வாழ்க்கையில் அது எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தின என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் கலைஞருடைய ஆட்சி காலங்களில் அவர் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்பது சாலை மற்றும் மின்சாரம். இது இரண்டிற்கும் தமிழ்நாட்டினுடைய கிராம வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? இதை அறிந்தால்தான் கலைஞருடைய சாதனைகள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தன என்பது நமக்கு நன்றாக தெரியும். உதாரணமாக, ஒரு ஊரில் போக்குவரத்து மிகவும் குறைவாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் கடைசி பஸ் 6 மணியோடு நின்றுவிடும் அல்லது நடந்தே தான் வர வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், அதேபோல் அந்த ஊரில் மின்சாரம் நிறைய வீடுகளுக்கு கிடையாது என்ற நிலை இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் என்ன, அப்படித்தான் நம்முடைய கிராமங்கள் முற்காலத்தில் இருந்தன. அந்த சூழ்நிலையில்தான் அதாவது அந்த வாழ்க்கை தரத்திற்கும் இந்த இரண்டிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. உதாரணமாக, நீங்கள் ஒரு 6 மணிக்கு உங்களுக்கு கடைசி பஸ் அல்லது 7 மணிக்கு கடைசி பேருந்து என்று சொன்னால் அதற்குள் நீங்கள் ஊர் திரும்ப வேண்டும். மின்சாரம் இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய வாழ்க்கையுமே 8 மணி 9 மணிக்குள் முடங்கிவிடும். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருக்கப்பட்டு விடுகிறது. கலைஞர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சாலைகளை கொண்டு சென்றார். பேருந்துகள் இயக்கப்பட்டன. முக்கியமாக மினி பேருந்து என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்லக்கூடியது. கடைசி பேருந்து இரவு 12 மணி வரைக்கும் கூட இயக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் கொண்டு செல்லப்பட்டு எல்லா வீடுகளுக்கும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு புதிய யுகம் பிறந்துவிட்டது என்று அதனுடைய பொருள். அதாவது நீங்கள் வெளியே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பணிகளுக்காக நீண்ட தூரம் செல்லக்கூடியவர்கள் பின்னிரவில் கூட வீடு திரும்பலாம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை தர மேம்பாட்டினுடைய ஒரு அடையாளம். உதாரணமாக, அந்த ஊரில் தியேட்டர் இருக்காது. வெளியூருக்கு போகிறவர்கள் ஒரு படம் பார்த்துவிட்டு ஒரு 2ஆம் ஆட்டம் பார்த்துவிட்டு கூட வீட்டிற்கு வரலாம். அவர்கள் வாழ்க்கையில் பல புதிய அம்சங்கள் சேர்கின்றன. அதே போல் அவசரமாக வேலையை முடித்துவிட்டு வர வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை. இப்படி பல மாற்றங்கள். ஒரு பெரிய ஊரை சுற்றி பல சிறிய குக்கிராமங்கள் எல்லாம் இருக்கும். அந்த குக்கிராமங்களையும் சாலைகளோடு இணைத்து பேருந்து வசதியின் மூலம் இணைத்து ஒரு அடிப்படையான அவருடைய வாழ்க்கை முறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வெளி உலகத்தோடு அவர்களுடைய தொடர்புகளை வலிமைப்படுத்துகிறார். அதோடு மின்சாரம் வருகிற போது வீட்டில் நீங்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் படிப்பது, இப்படியாக ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஊர்கள் முடங்கி போய்விடும் என்கிற நிலை மாறி அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய சுழற்சிக்குள்ளாக வருகிறது. அதாவது இதை சமூக பொருளாதார அறிஞர்கள் ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றம், பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம் என்று மதிப்பிடுகிறார்கள். நண்பர்களே, நீங்கள் மினி பேருந்து என்றோ சாலை வசதி என்றோ பொதுவாக பேசுவதற்கு பதிலாக மினி பேருந்துகளும் சாலை வசதிகளும் குக்கிராமங்களுக்கு வருவதற்கு முன்பு அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதையும் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம் மக்கள் வாழ்வில் எத்தகைய அரும்பெரும் கொடைகளாக அமைந்தன என்பதை காண முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.